ஹலோ கைஸ், இன்றைக்கு ரெண்டு பார்ப்போம். 1862ஆம் ஆண்டு ஜூன் 26ஆம் நாளில் விக்டோரியா மகாராணி வழங்கிய காப்புரிமை கடிதத்தின் மூலம் சென்னை, பம்பாய், கல்கத்தா ஆகிய மாகாணங்களில் உயர்நீதிமன்றங்கள் தோற்றுவிக்கப்பட்டன. இவற்றில் சென்னை உயர்நீதிமன்ற வளாகம் உலகிலேயே லண்டனுக்கு அடுத்து இரண்டாவது பெரிய நீதித்துறை வளாகமாகும். ஸோ நல்லா பார்த்துக்கோங்க. சென்னை, பம்பாய், கல்கத்தா ஆகிய 3 மாகாணங்களையும் உயர்நீதிமன்றங்கள் என்று தோற்றுவிச்சாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா 1862 ஜூன் 26ஆம் தேதி. ஸோ அந்த நாளில் விக்டோரியா மகாராணி வழங்கிய காப்புரிமை கடிதத்தின் மூலமாக தான் உயர்நீதிமன்றத்தில் தோற்றுவிக்கப்பட்டன. இப்போது சென்னை உயர்நீதிமன்ற வளாகம் பார்த்திங்கன்னா உலகிலேயே லண்டனுக்கு அடுத்து இரண்டாவது பெரிய நீதித்துறை வளாகமாகும். ஸோ அதே மாதிரி பார்த்திங்க அப்படின்னா இந்த சென்னை, பம்பாய், கல்கத்தாவில் தான் உயர்நீதிமன்றங்கள் 1862 தோற்றுவிச்சிருப்பாங்க. ஆனால் அதுக்கு முன்னாடியே உச்சநீதிமன்றங்களாக தான் இருந்திருக்கும். ஸோ முதல்ல இந்தியாவில் உச்சநீதிமன்றம் பார்த்திங்கன்னா 1773 ஒழுங்குமுறை சட்டத்தின் அடிப்படையில் 1774ஆம் ஆண்டு கல்கத்தாவில் இருக்கக்கூடிய வில்லியம் கோட்டையில் இந்தியாவின் முதல் உச்சநீதிமன்றம் அங்கே தான் தோற்றுவிச்சிருப்பாங்க. அதுக்கப்புறமா 1801 சென்னையிலையும் 1824 பம்பாயிலையும் தோற்றுவிச்சிருப்பாங்க. ஸோ இது எல்லாத்தையுமே இதெல்லாம் உச்சநீதிமன்றத்தில் தான் தோற்றுவிச்சிருப்பாங்க. அதுக்கப்புறமா 1857 பெருங்கலகம் நடந்திருக்குங்களா, அதாவது பெரும்புரட்சின்னு சொல்லுவாங்க. ஸோ அந்த டைமில் விக்டோரியா மகாராணி ஒரு பேரிக்கை வெளியிடுவாங்க. ஸோ அதன் அடிப்படையில் தான் என்ன பண்ணியிருப்பாங்க அப்படின்னா 1862 ஜூன் 26ஆம் நாள் இது எல்லாத்தையுமே உச்சநீதிமன்றங்கள்லேருந்து உயர்நீதிமன்றங்களாக கன்வெர்ட் பண்ணிடுங்க அப்படின்னு சொல்லியிருப்பாங்க. ஸோ அதன் அடிப்படையில் 1862ஆம் ஆண்டு சென்னை, பம்பாய், கல்கத்தாவில் இருந்த உச்சநீதிமன்றங்கள் அனைத்துமே உயர்நீதிமன்றங்களாக மாற்றப்பட்டிருக்கும். ஓகேங்களா. ஸோ அதே மாதிரி பார்த்திங்க அப்படின்னா இந்திய அரசியலமைப்பு சட்டம் ஒவ்வொரு மாநிலத்திற்கும் ஒரு உயர்நீதிமன்றத்தை தோற்றுவிக்க வழிவகுக்கிறது. ஆனால் 1956ஆம் ஆண்டு 7வது திருத்தச் சட்டம் என்ன சொல்லுது அப்படின்னா 2 அல்லது அதற்கு மேற்பட்ட மாநிலங்கள் அல்லது யூனியன் பிரதேசங்களுக்கு என்று ஒரு பொதுவான உயர்நீதிமன்றத்தை நிறுவ நாடாளுமன்றத்திற்கு அங்கீகாரம் வழங்கியது. ஸோ அதன் அடிப்படையில் பார்த்திங்க அப்படின்னா பஞ்சாப், ஹரியானா மற்றும் யூனியன் பிரதேசமான சண்டிகர் ஆகிய பகுதிகளுக்கு சண்டிகரில் உள்ள உயர்நீதிமன்றம் தான் பொதுவான நீதிமன்றம். அதே மாதிரி பார்த்திங்கன்னா பாண்டிச்சேரி யூனியன் பிரதேசம், தமிழ்நாடு ஒரு ஸ்டேட்டு. ஸோ இது ரெண்டுத்துக்கும் சேர்ந்து உயர்நீதிமன்றம், பொதுவான உயர்நீதிமன்றம் எங்கே இருக்குன்னு பார்த்திங்கன்னா தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய சென்னை உயர்நீதிமன்றம் தான் பாண்டிச்சேரிக்கும் தமிழ்நாட்டுக்கும் பொதுவானது. ஓகேங்களா. ஸோ அந்த மாதிரி பார்த்திங்க அப்படின்னா கவுகாத்தியில் உள்ள உயர்நீதிமன்றம் 7 வடகிழக்கு மாநிலங்களான, அதாவது 7 சிஸ்டர்ஸ்னு சொல்லுவாங்க இல்லையா, அசாம், நாகாலாந்து, மணிப்பூர், மிசோரம், மேகாலயா, திரிபுரா மற்றும் அருணாச்சல பிரதேசம் போன்றவைகளுக்கு பொது நீதிமன்றமாக உள்ளது. ஓகேங்களா. ஸோ தெரிஞ்சுக்கோங்க. நெக்ஸ்ட் ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான வீடியோவில் பார்ப்போம். தேங்க்யூ.